இயேசுவில் பிரியமுள்ள நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எனவே 13வது வாரம் பொது காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நற்செய்தியில ஆண்டவர் இயேசு இருவரால் தொடப்படுகிறார்கள். ஒருவர் ரத்தப்போக்கூடிய பெண், அவள் ஆண்டவர் தொட அனுமதிக்கிறார். இரண்டாவது சிறுமி, அவரை ஆண்டவரே சென்று தொடுகிறார். முதலிலே அவர் அனுமதிக்கிறார், தன்னை தொடுவதற்கு அனுமதிக்கிறார், தொட்டவுடனே நலம் பெறுகிறார். இரண்டாவது ஆண்டவர் சென்று தொடுகிறார். யார் இவர்கள்? இவர்களுடைய விசுவாசம் என்ன என்பதுதான் இன்றைக்கு நமக்கு பாடம். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தி. இந்த யாயிர் அப்படின்றவரை பத்தி தொழுகை கூட்டத்தினுடைய தலைவர்கள் ஒருவர் இல்லையா? அப்படிதானே போட்டிருக்குது. மார்க் நற்செய்தி 5:21 வாசிங்க. மார்க் நற்செய்தி 5:21. படகேறி மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர், இவர் யாருன்னா ஒரு தொழுகை கூட்டத்திலிருந்து வருகிறார். இதுவே அதே மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 1வது வார்த்தை வாசிங்களேன். தொழுகை கூட்டத்தை பத்தி கொஞ்சம் வாசிப்போம். மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 1வது வார்த்தை. அவர் மீண்டும் தொழுகை கூட்டத்திற்குள் சென்றார். மீண்டும் அங்க தொழுகை கூட்ட தலைவர் தான் வந்து உதவி கேட்க வராரு. அவர் யாயிர். அது 5வது அதிகாரம். அதுக்கு முன்னாடியே 3வது அதிகாரத்துல இயேசு தொழுகை கூட்டத்திற்கு செல்லுகிறார். வாசிங்க. அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். அங்கே ஒரு கை சூம்பிய ஒருவர் அப்படின்னா நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒருவர் அங்க இருக்கிறார். வாசிங்க. சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார். இங்க என்ன நோக்கத்தோடு பாக்குறாங்க இயேசுவை? அப்படின்னா எப்படியாவது குற்றம் காணணும் அப்படின்றதா அவங்க எண்ணமா இருக்கு. குற்றம் காணும் நோக்குடன் பார்க்கிறார்கள். ஆனால் அப்படின்னா தொழுகை கூட்டத்தில் இருப்பவர்களை அவர்கள் இயேசு சட்டத்திட்டத்திற்கு எதிராக இருக்கிறார் என்று நினைத்தவர்கள். தொழுகை கூட்டத்தில் இருந்தவர்கள் இயேசுவை பிடிக்காதவர்களாகவே இருந்தார்கள். பதவியில் இருந்தவங்க குறிப்பா தலைவர்கள். ஆனா இங்க அதே தொழுகை கூட்ட தலைவர்கள் ஒருவரான யாயிர், மத்தேயு 5:21 வருகிற வார்த்தை 22 அங்கிருந்து ஒருவர் வந்து இயேசு கிட்ட உதவி கேட்கிறார். எதுக்காக உதவி கேட்கிறார்? என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீங்க வாங்க, நீங்க அவரை தொட்டாலே போதும் என்று வருந்தி வேண்டினார். வருந்தி வேண்டினார்னா ரொம்பவும் ரெக்வஸ்ட் பட்டு கேட்கிறாரு. அன்பர்களே, இது எப்படி சாத்தியமாயிற்று? ஒரு இடத்துல தொழுகை கூட்டத்துல இவர் குணம் சுகம் தருவாரா, இவர் சுகம் தருவாரா மாட்டாரா என்று பார்க்கிற ஒரு கூட்டம் ஒரு புறம், மற்றொரு இடத்துல பார்த்தா ஆண்டவரே என் வீட்டுக்கு வா என்று அழைக்கிற ஒரு தலைவன் ஒரு புறம். ரெண்டுமே தொழுகை கூட்டத்துக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்றால் அன்பர்களே, என்னன்னா அந்த 3வது அதிகாரத்துல நிறைய பேர் இயேசுகிட்ட வராங்க. இந்த 3வது அதிகாரத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் தொடுகிறார், சுகம் தருகிறார், அவர்கள் பலன் பெறுகிறார்கள். இதை யாயிர் பார்த்து கொண்டு இருந்திருக்க கூடும். ஆனால் எப்பொழுது யாயிர் தன்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லையோ அப்போ இயேசு கிட்ட போறாரு. அப்படின்னா யாயிர் இயேசு கிட்ட போறாருன்னா அப்ப யாயிருக்கு என்ன நடந்திருக்கலாம்? என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசு கிட்ட போறார். தொழுகை கூடத்துல இருக்கிறவங்க இயேசு பிடிக்காதவங்க தலைவர்கள்லாம். இப்ப அங்கிருந்தே ஒருத்தர் இயேசு கிட்ட வராரு. அப்படின்னா யாயிருக்கு என்ன நடக்கலாம்? யாயிர் இழப்பது வேலையாக இருந்தாலும் அடைவது தன் பிள்ளையினுடைய உயிர். எனவே நண்பர்களே, நீங்க ஆண்டவரை தேடி வருகிற பொழுது சில இழப்புகள்லாம் வரும். நீங்க உண்மையா இருக்கிற பொழுது உங்களுக்கு எதிராகவே இருப்பார்கள். நீங்க கெட்டது செய்யும் போது நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. நீங்க புரளி பேசுங்களேன், உங்க கூட ஒரு கூட்டமே இருக்கும்.
ஆனால் நீங்க உண்மையை பேசுகிற பொழுது நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள், உங்களுக்கு எதிராகவே இருப்பார்கள். ஆனால் நம்ம அடைய போவது உயிர், நம்ம அடைய போற மேன்மை மிகப்பெரியது. அதுதான் யாயேருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எதிர்ப்புகளை கடந்து வருகிறார். எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைதான் எனக்கு முக்கியம் இப்படி வருகிறார். எனவே அன்பர்களே, விசுவாசம் என்பது அப்படிதான். நீங்க ஆண்டவர்கிட்ட வருகிற பொழுது சில இழப்புகள்லாம் வரும். அதையெல்லாம் தாண்டி எவள் ஒருத்தி இந்த ஆண்டவரிடம் வருகிறாரோ அவர் வாழ்வார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இரண்டாவது, அந்த ரத்தப்போக்குடைய பெண், இவர் தான் யாரு என்றால், விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு சில பேர் இதுக்கு ஆழமான கூற்று கிடையாது, இருப்பினும் இவர்தான் வெரோனிகாவாக இருக்கக்கூடும் என்று சொல்லுவார்கள். இங்கு சுகமடைகிற இந்த ரத்தப்போக்குடைய பெண் தான் சிலுவையில வெரோனிகா என்ன பண்ணாங்க? சிலுவை பாதையில இயேசுவுடைய முகத்தை துடைப்பாங்க. எந்த சூழல்ல துடைப்பாங்க? படை வீரர்கள் சூழ்ந்திருப்பாங்க, இயேசுவின் சீடர்களே ஓடி ஒளிந்திருப்பார்கள். அன்னை மரியாதை அருகில் வரல, சீடர்கள் யாரும் அவரிடம் பலன் பெற்றவர்கள் யாரும் நெருங்கி வரல. அந்த சூழலில் ஒரு பெண்மணி தைரியமாக வந்து அவருடைய முகத்தை, திருமுகத்தை துடைப்பார். அவர்தான் இவராய் இருக்கக்கூடும் என்ற ஒரு கூற்று. ஏனென்றால் ஒரு தீட்டு, அந்த காலத்துல ரத்தப்போக்கு உடையது என்றால் தீட்டு, அவங்க ஊருக்கு வெளியில வரக்கூடாது. அது முக்கியமாக போதர் முன்பாக வரவே கூடாது. போதவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள், எனவே அவர்களுக்கு தீட்டு நெருங்கவே கூடாது. அது சட்டத்தையே உடைக்கிறாள் அவள். தைரியமா வராங்க. இந்த ரத்தப்போக்கு உடையது வெளியில வரவே கூடாது. ஆனா வெளியில் வருபவர் மட்டுமல்ல, தைரியமாக ஆண்டவரை தொடுகிறார், துடைக்கிறார், குணப்படுகிறார். இந்த தைரியம் தான் எனக்கு, நான் நம்பிக்கையோடு போறேன், எனக்கு நடந்தது என்றால் அதுதான் கல்வாரியில் நடக்கிறது. என் ஆண்டவர் அங்கு வருகிறார், நான் அவரை தொடுவேன். அன்றைக்கு என்னை அவர் துடைத்தார், அன்றைக்கு எனக்காக அவர் நின்றார், இன்றைக்கு நான் அங்கு நிற்பேன் என்ற தைரியம். எனவே பிரியமுள்ள அன்பர்களே, அந்த விசுவாசம் தான், தைரியம் இருக்கணும். விசுவாசம் என்பது தைரியத்தையும் குறிக்கிறது. என் அந்த உலகம் கைவிட்டாலும் என் ஆண்டவர் கைவிட மாட்டாரும் தைரியம் இருக்கணும். நான் இன்று காலையில் எழுந்த உடனே எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்ற தைரியம் இருக்கணும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த வாரம் முழுசும் நான் பூசைக்கு வந்திருக்கேன், நான் நன்மை வாங்கியிருக்கேன், இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருப்பேன், தைரியம் இருக்கணும். மூன்றாவது யோசிச்சு பாருங்க, கூப்பிட்டது யாரு? யாயிர் தானே கூப்பிட்டாரு. எதுக்காக கூப்பிட்டாரு? மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார் இல்லையா, அதுக்காக இயேசு போறாரா? அந்த போற வழியில இயேசு எங்க நிற்கிறார்? ரத்தப்போக்குடைய பெண்ணிடம் நேரத்தை செலவிடுகிறார். ஏன் இயேசு நிதானப்படுத்துகிறார்? ஏன் இயேசு லேட் ஆக்குறாரு? இயேசுக்கு தெரியும் அந்த பெண் இறந்து விடுவார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிறுமி இறந்து விடுவார் என்று இயேசுக்கு தெரியும். அங்கு ஆண்டவருடைய மாட்சிமை நடக்க போகிறது என்று இயேசுக்கு தெரியும். அன்பர்களே, சில நேரங்களில் ஆண்டவருக்கு தெரியுங்க நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. பிரைஸ் எல்லாம், அவர் தெரியும், அவர் உங்களை சாட்சியப்படுத்துகிறார் என்பதுதான் இங்க மெசேஜ். அவர் நம்பிக்கையோ, அதனால்தான் சொல்றாரு, ஏன் போதவரை தொந்தரவு செய்கிறார், உன்னுடைய மகள் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அது இயேசுவின் காதில் விழுகிறது. அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? யாயிரை பார்த்து இல்ல, என்ன சொன்னாரு இயேசு? என்ன சொன்னாரு யாயிரை பார்த்து? அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். நண்பர்களே, நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. வாழ்க்கையில நம்பிக்கையை, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அது விசுவாசத்துக்கு விடுவதற்கு தடைகள் என்ன வேணா வரலாம். அது நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், உறக்கமாக இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தை மட்டும் விடாதீர்கள் நண்பர்களே. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அந்த விசுவாசம் உங்களை உயர்த்தும். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் அவர் இறந்து விட்டா. அந்த இறந்து விட்டான்ற மெசேஜ் அவர் கொண்டு வரப்படுகிறது. அதை யாரும் நம்புகிறார். அப்ப சொல்றாரு, இல்லவல்ல, பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ இந்த வருஷத்தை பார்த்து பயந்துராத, உன் எக்ஸாம் பார்த்து பயந்துராத, உன் கடன் சுமையை பார்த்து பயந்துராத, உன் வீட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடியை பார்த்து பயந்துடாத, உன் எதிர்காலத்தை குறித்து பார்த்து பயந்து விடாத. என்றால் உன்னோடு இருப்பவர் இறைவன். அவர் இருக்கிறாருங்க உங்க கூட.
எல்லாரும் வீட்டுக்கு போறாரு, அங்க எல்லாரும் ஓலமிட்டு அழுகிறார்கள். இயேசு சொல்கிறார், அழாதீர்கள், சிறுமி உறங்குகிறார். ஒரு சாவு வீட்டுல போயிட்டு அழாதீங்க, அவர் சாகல, தூங்குறாரு அப்படின்னா என்ன ஆகும்? பிரதி அவங்க அப்பாவே எழுந்து அடிக்க வருவார். ஃபாதர்னா ஃபாதர். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சாவு வீட்டில் போயிட்டு அவர் சாகல, தூங்கிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் நகைத்தார்கள். எல்லோரும் நகைத்தார்கள். நண்பர்களே, சில நேரங்களில் நீங்க அதுதான் விசுவாச பாதையில நேர்மையா நல்லவனா இருக்கிற பொழுது சில நேரங்களிலே நகைப்புக்கு உள்ளாகப்படுவீர்கள், உங்களை ஏளனத்திற்கு உள்ளாகப்படுவீர்கள். இயேசுவை பார்த்தே நகைத்தார்கள். நீங்க வெற்றி பாதையில் தான் இருப்பீங்க, ஆனா நீங்க வெற்றி பாதை இல்லை என்று சொல்லி நகைப்பார்கள். அவர் பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அந்த சிறுமியை அவர் உயிரோடு எழுப்பிய போது கூடியிருந்த கூட்டமெல்லாம், வார்த்தையை வாசிங்க, கடைசி வார்த்தை, சிறுமியை அவர் உயிரோடு வருகிற பொழுது கூடியிருந்த கூட்டமெல்லாம் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இந்த மக்கள் தான் முன்னாடி சிரிச்சாங்க. சிறுமி சாகல, சிறுமி தூங்குறாள் இயேசு சொன்ன உடனே இந்த மக்கள் சிரித்தார்கள். ஆனால் அதே மக்கள் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்களேன், கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கையை யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரிச்சாங்களோ யோசிப்பாரு. கண்ணை மூடுமா. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்க யோசிச்சு பாருங்க. எந்த சூழ்நிலையிலெல்லாம், எந்த சூழலெல்லாம் நீங்கள் உடைந்து போனீர்களோ, இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ யோசிச்சு பாருங்க. அந்த இடத்த ஆண்டவர் பாதத்தில் வைங்க. ஆண்டவரே, இது மாறணும் அப்படின்னு கேளுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வைங்க. அது பணமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ஆண்டவர் பாதத்தில் வைங்க. கண்களை திறங்க, கண்களை திறங்க. நண்பர்களே, ஆண்டவர் பெயரில் எந்த இடத்தில் விழுந்தீர்களோ அந்த இடத்துல மகிழ்ச்சியாய், சாட்சியமாய், ஆசீர்வாதமாய் நிற்பீர்கள்.